ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் விஜய் பேசுறேன். ஸோ நம்ம ஜாவா பத்தி பார்த்துட்டு இருந்தோம். என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோல ஜாவா இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருந்தேன். ஸோ ஜாவா டெஃபினேஷன் கொடுத்துருந்தேன். ஜாவா ஹை லெவல் லாங்குவேஜ் ப்ரோக்ராம். ஸோ பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் அப்படின்னா என்ன எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ இந்த செகண்ட் வீடியோல சிம்பிள் ஜாவா ப்ரோக்ராம் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஃபைன். இப்போ ஜாவா program to print அம்மா. அம்மானா நம்ம சிஎம் நினைச்சுக்காதீங்க, நம்ம அம்மா அப்படி வச்சுக்கலாம். ஓகே ஓகே, அம்மா மட்டும் இல்ல, அம்மா இஸ் த பெஸ்ட். ஓகே, அப்படி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ என்னோட அவுட்புட்ல அம்மா இஸ் த பெஸ்ட்னு வரணும். ठीक है. ஸோ அதுக்கு நம்ம இப்போ ஒரு ப்ரோக்ராம் எழுத போறோம். ஸோ ஒரு ப்ரோக்ராம் எழுதக்குள்ள கண்டிப்பா அதுல கிளாஸ் இருக்கணும். கிளாஸ் இல்லாம ப்ரோக்ராம் இல்லை. ஸோ அதுக்கு தான் நான் முன்னாடியே சொன்னேன், ஜாவா இஸ் அன் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராம். ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராம்ல ஒரு கிளாஸ் இருக்கு. ஓகே, ஸோ நம்ம ஒரு கிளாஸ் இல்லாம இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணவே முடியாது. ஓகே, ஸோ கிளாஸ் கிரியேட் பண்றதுக்கு என்ன சின்டாக்ஸ் ஒன்று இருக்கும். ஓகே, ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர். ஓகே, ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர், கிளாஸ் கீவேர்ட், கிளாஸ் நேம், ஆர்குமெண்ட் இருந்தாக்கா ஆர்குமெண்ட்ஸ். ஓகே, ஸோ ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர். ஸோ ஆக்சஸ் ஸ்பெசிஃபையரை பத்தி பார்க்கலாம். ஸோ ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் பார்த்தீங்கன்னாக்கா 3 ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் இருக்கு. ஒன்னு பப்ளிக். பொதுவா மூணு சொல்லுவாங்க, பப்ளிக், பிரைவேட், ப்ரொடெக்டட். ஸோ இதுதான் 3 ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர். இந்த ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் பத்தி டீட்டெயிலாக நான் இன்னொரு வீடியோல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ ஜஸ்ட் என்ன மட்டும் ஓவராலா நான் சொல்லிடுறேன். பப்ளிக் கொடுத்தாக்கா பொதுவாக பப்ளிக் நேம்லே தெரியுது பப்ளிக். ஃபார் எக்ஸாம்பிள், பப்ளிக் டாய்லெட் எடுத்துக்கோங்க, பப்ளிக் ஹாஸ்பிட்டல் எடுத்துக்கோங்க. பப்ளிக் ஹாஸ்பிட்டல்ல யாரு வேணாலும் போகலாம். பணக்காரனும் போகலாம், ஏழையும் போகலாம், மிடில் கிளாஸும் போகலாம், ஹையர் கிளாஸ், லோயர் கிளாஸ், யாரு வேணாலும் பப்ளிக் ஹாஸ்பிட்டல்ல போய் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். பிரைவேட் ஹாஸ்பிட்டல் பாத்துக்கோங்க. பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல பணம் அதிகமா செலவாகும். ஸோ அதுல என்ன பண்ணுவாங்க, ஒன்லி ரிச் பீப்புள் மட்டும் போவாங்க. யார்கிட்ட பணம் இருக்கோ அவனுங்க போவானுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ப்ரொடெக்டட். ஸோ ஒரு ஏரியா ப்ரொடெக்டட்னு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ஆர்மி ஹாஸ்பிட்டல் எடுத்துக்கோங்க. அந்த ஆர்மி ஹாஸ்பிட்டல்ல சர்டைன் பர்சன் மட்டும் தான் போக முடியும், வெதர் அவங்க கிட்ட பணம் இருக்கோ இல்லையோ. ஆர்மில யார் இருக்காங்களோ அவங்க மட்டும் தான் அந்த ஹாஸ்பிட்டல்ல போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க முடியும். பணம் இருந்தாலும் அங்க போக முடியாது, பணம் இல்லைன்னாலும் போக முடியாது. ஸோ ப்ரொடெக்டட் ஹாஸ்பிட்டல்ல போகணும்னாக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்மி ஹாஸ்பிட்டல்ல போனாக்கா அந்த பர்சன் ஆர்மில ஒர்க் பண்ணிருக்கணும். ஸோ அது ப்ரொடெக்டட். ஸோ சேம் லைக் தட் தான். இது வந்து உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் சொல்றேன். பப்ளிக்னாக்கா பப்ளிக் ஹாஸ்பிட்டல் யார் வேணாலும் போகலாம், ஏழை பணக்காரர் யார் வேணாலும் போகலாம். பிரைவேட் ஹாஸ்பிட்டல்னா எவங்கிட்ட மணி இருக்கோ அவன் மட்டும் தான் அந்த ஹாஸ்பிட்டல் போக முடியும். ப்ரொடெக்டட்னாக்கா யார்கிட்ட அந்த தகுதி இருக்கோ அவன் மட்டும் தான் போக முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஆர்மி ஹாஸ்பிட்டல்ல ஆர்மிக்காரங்க மட்டும் தான் அலோட் அப்படின்னு ஒரு ரூல் இருந்தாக்கா ஆர்மிக்காரங்க மட்டும் தான் ஐடென்டி கார்டை காமிச்சிட்டு உள்ள போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க முடியும். மற்றபடி யாருமே போக முடியாது, பணம் இருந்தாலும் போக முடியாது. ஓகே, அதனால நாம வச்சுக்கோங்க. ஸோ இது சும்மா ஷார்ட்கட் மாதிரி. ஸோ அதே மாதிரி தான் ஒரு கிளாஸ பப்ளிக் கொடுத்தா யார் வேணாலும் போய் அக்சஸ் பண்ணலாம். அந்த யாரு வேணாலும் இங்க என்னன்னா எந்த கிளாஸும் எந்த மெத்தடும் போய் அக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு கிளாஸ் பிரைவேட்னாக்கா, ஸோ குறிப்பிட்ட பிரைவேட்னாக்கா என்ன சொல்றது, அதுவும் ரெஸ்ட்ரிக்ஷன் தான். குறிப்பிட்டவங்க மட்டும்தான் அந்த
கிளாஸ் நம்ம அக்சஸ் பண்ண முடியும். அதை பத்தி நான் டீடைலா நெக்ஸ்ட் வீடியோல நான் சொல்றேன். ஸோ ப்ரொடெக்டட் அதுவும் ஒரு குறிப்பிட்ட பர்சனால தான் அக்சஸ் பண்ண முடியும். ஸோ இப்போதைக்கு நம்ம பப்ளிக் மட்டும் பார்த்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருவோம். ஸோ சாரி, ஸோ இது சின்டாக்ஸ். ஸோ இப்போ வந்து நான் ஃபார் எக்ஸாம்பிள் பப்ளிக் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் வந்து பப்ளிக்னு கொடுக்குறேன். கிளாஸ் வந்து கீவேர்ட் கிளாஸ் தான் கொடுக்கணும், அது சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஓகே, கிளாஸ் நேம் என்ன பண்ணலாம், பிரிண்ட் அம்மா அப்படி கொடுத்துருமா. இது வந்து பிராக்கெட்ல ஆர்கியூமெண்ட் இருக்கு. ஆர்கியூமெண்ட் நம்ம மேண்டட்டரியில ஆர்கியூமெண்ட் வேணும்னா நம்ம பாஸ் பண்ணலாம், ஆர்கியூமெண்ட் வேணும்னா நம்ம பாஸ் பண்ண தேவையில்லை. ஆர்கியூமெண்ட்ஸ் அப்படின்னா என்னன்னா நான் வர வீடியோல நான் உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போதைக்கு ஒண்ணுமே நம்ம பாஸ் பண்ணல. ஸோ இதுக்குள்ள எதுவுமே நம்ம பாஸ் பண்ணல. ஸோ எம்டியா தான் இருக்கு. ஓகே, ஸோ இங்க நம்ம அவுட்புட் எழுதுறதுக்கு இதான் சின்டாக்ஸ், சிஸ்டம் டாட் அவுட்புட் டாட் பிரிண்ட். ஸோ நம்ம எழுதுறத டபுள் கோட்ஸ்குள்ள எழுதணும். ஸோ அம்மா இஸ் த பெஸ்ட் எழுதிட்டோமா. ஸோ இது ஒரு கிளாஸ் எழுதியாச்சு. கிளாஸ் எழுதியாச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னாக்கா இது மட்டும் போதுமா ரன் பண்றதுக்குன்னா போதாது. இப்போ இதை நீங்க ரன் பண்ணா, இதை நீங்க ஃபர்ஸ்ட் கம்பைல் பண்ணாக்கா கம்பைல் ஆகும், எரர் எதுவுமே காமிக்காது. பட் ரன் பண்ணக்குள்ள கண்டிப்பா எரர் காமிக்கும். பிகாஸ் மெயின் மெத்தட் இதுல இல்ல, மெயின் மெத்தட். ஸோ எவ்ரி ப்ரோக்ராம் ஷுட் ஹாவ் மெயின் மெத்தட். எல்லா ஜாவா ப்ரோக்ராமும் மெயின் மெத்தட் கண்டிப்பா இருக்கணும். ஸோ மெயின் மெத்தட் எழுதுறதுக்கான ஒரு சின்டாக்ஸ் இருக்கு. ஸோ அந்த சின்டாக்ஸ் பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இது அப்படியே ஒரு ஓரமா இருக்கட்டும். ஓகே, ஸோ திஸ் இஸ் கால்ட் மெயின் மெத்தட். ஸோ மெயின் மெத்தட் இதுதான், பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் பிராக்கெட்ல ஸ்ட்ரிங், இது அரே நேம். ஓகே, ஸோ இது ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிடணும். ஸோ இதுதான் மெயின் மெத்தட். ஒரு ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இந்த மெயின் மெத்தட் இருக்கும். ஏன் இந்த மெயின் மெத்தட் கண்டிப்பா இருக்கணும்னா, நம்ம ஆல்ரெடி நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஓகே, இப்போ ஒரு ஜாவா இருக்கு, ஜாவா ஃபைல் கம்பைல் ஆகும். இந்த கம்பைல் பண்ணக்குள்ள இந்த ஜேவிஎம் கம்பைல் பண்ணக்குள்ள கம்பைல் ஆயிடும், கம்பைல் ஆகி டாட் கிளாஸ் ஃபைல் கிரியேட் ஆயிடும். பட் இந்த ஜேவிஎம் என்ன பண்ணுனாக்கா மெயின் மெத்தட் இருக்கா பார்க்கும். ஸோ மெயின் மெத்தட் ப்ரோக்ராம்ல எங்க இருக்கு பார்க்கும். அந்த மெயின் மெத்தட் இல்லைனாக்கா எரர் அடிக்கும். ஸோ ஜேவிஎம்மோட வேலை முக்கியமா ஃபர்ஸ்ட் வேலை இந்த கிளாஸ், இந்த டாட் கிளாஸ் ஃபைல்ல மெயின் மெத்தட் இருக்கா பார்க்கும். ஓகே, அப்படி மெயின் மெத்தட் இருந்தா மட்டும்தாக்கா ஃபர்தர் ப்ரொசீட் பண்ணும். மெயின் மெத்தட் இல்லைனாக்கா இட் வில் த்ரோ எரர். ஸோ மெயின் மெத்தட் அதே நான் ஒன்னொன்னு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒவ்வொரு கீவேர்டா பப்ளிக் இருக்கு. பப்ளிக்லாம் என்ன ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், பப்ளிக் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர். பப்ளிக் இருந்தாதான் எங்க இருந்தாலும் நம்ம இந்த மெயினை நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். இப்ப சப்போஸ் இதை நம்ம பிரைவேட் ப்ரொடெக்டட் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையரா இருந்தாக்கா ஜேவிஎம்மால இந்த மெத்தடை ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ அகைன் இட் வில் த்ரோ த எரர். ஸோ அதனால பப்ளிக்காவே இருக்கட்டும். மெயின் மெத்தட் தான் ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம்ல, மெயின் மெத்தட் தான் நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இட் ஷுட் பி லைக் பப்ளிக் ஸ்டாட்டிக். ஸோ ஸ்டாட்டிக் இது எப்படின்னாக்கா ஒரு மெத்தட் ஸ்டாட்டிக்னு இருந்தாக்கா ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாமலே அந்த மெத்தட் கால் பண்ணலாம். புரியுற மாதிரி நான் சொல்றேன்.
ஒரு மெத்தடை கால் பண்ணணும்னாக்கா கண்டிப்பா ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி தான் கால் பண்ணணும். ஓகே, அதுதான் அப்படிதான் ப்ரோக்ராம், ஜாவா ப்ரோக்ராம். whenever you want to call a method, you have to create a object, then only you can able to call the method. Okay, so future videoல நான் ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்றேன், டோன்ட் வரி. ஸோ நம்ம வந்து இங்க எந்த ஒரு ஆப்ஜெக்டும் கிரியேட் பண்றது இல்லை இந்த மெயின் மெத்தடுக்கு. ஸோ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணல, பட் எப்படி நம்ம கால் பண்றது மெயின் மெத்தடை? அதுக்கு தான் நம்ம ஸ்டாட்டிக் போட்டுருக்கோம். ஸோ ஒரு மெத்தட் ஸ்டாட்டிக் கீவேர்ட் இருந்துச்சுனாக்கா அந்த மெத்தட ஆப்ஜெக்ட் இல்லாமலே நம்ம கால் பண்ணிக்கலாம். வித்தவுட் ஆப்ஜெக்ட் we can access the we can call the method. Okay, void. ஸோ void நம்ம எதுக்கு போடுறோம்னா, void போட்டாக்கா அந்த மெத்தட் எதுவுமே ரிட்டர்னே பண்ணாது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மெத்தட் இருக்குனாக்கா, சி இது மெத்தட் தான் ஆக்சுவலி. உங்களுக்கு ஏதோ ஒரு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ ஒரு மெத்தட் ஸ்டாட்டிக்னு இருந்தாக்கா அது எதுவுமே ரிட்டர்ன் பண்ணாது. எதுவுமே ரிட்டர்ன் பண்ணாதுன்னா என்ன ரிட்டர்ன் பண்ணாதுனாக்கா எந்த வேரியபிள் ரிட்டர்ன் பண்ணாது, எந்த இன்டிஜரும் ரிட்டர்ன் பண்ணாது, எந்த ஒரு வேல்யூவும் ரிட்டர்ன் பண்ணாது. ஓகே, ஸோ மெயின் ஏன் மெயின் போறோம்னாக்கா, ஜேவிஎம்ல மெத்தட்னு மெயின் நம்ம ரூல்ல எழுதியிருக்காங்க. ஸோ அதனால நம்ம மெயின் போடுறோம். சப்போஸ் இந்த மெயின் நேமை நம்ம சேஞ்ச் பண்ணலாமா? சேஞ்ச் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மெயின் ஒன்னு கூட வச்சுக்கலாம். பட் அதே மெயின் ஒன்னு நம்ம ஜேவிஎம் இருக்கு இல்லையா, நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, இந்த ஜேவிஎம்ல போயிட்டு நம்ம சேஞ்ச் பண்ணணும். இட் இஸ் பாசிபிள், பட் அதெல்லாம் தேவையில்லாத வேலை. ஸோ மெயின் இருந்தா மெயினே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பிராக்கெட்ல ஸ்ட்ரிங். ஓகே, ஜாவா எல்லாமே எல்லா வேல்யூமே எல்லா டேட்டா டைப்புமே, டேட்டா டைப்னா என்ன இருக்கு, இன்டீஜர், வேரியபிள், பைட். ஸோ மெனி டேட்டா டைப்ஸ் இருக்கு. ஸோ எந்த டேட்டா டைப்பா இருந்தாலும் அதை ஸ்ட்ரிங்கா தான் அக்செப்ட் பண்ணிப்போம். ஸ்ட்ரிங்கா அக்செப்ட் பண்ணிட்டு தான் அப்புறம் கால்குலேட் பண்ணும், ப்ராசஸ்லாம் ஃபர்தர் ப்ராசஸ் பண்ணும். ஓகே, ஸோ அதனால ஸ்ட்ரிங் அரே ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க, அந்த அரேக்கு நேம் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து சின்டாக்ஸ், ஹவு டு டிக்ளேர் அண்ட் அரே. ஸோ ஃபியூச்சர் வீடியோல நான் அதை எக்ஸ்பிளைன் பண்றேன் கண்டிப்பா. ஓகே, ஸோ ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பிராக்கெட். ஸோ நீங்க கண்டிப்பா இந்த மனப்பாடம் தான் பண்ணி ஆகணும், மனப்பாடம் பண்ணி அவசியம் இல்லை. ஸோ பப்ளிக் ஸ்டாட்டிக் void main bracket string array argument. I mean array name actually, args. This open bracket and close bracket. Okay, so public naka access specifier public இருந்தா தான் இந்த மெத்தடை கால் பண்ண முடியும். ஸ்டாட்டிக் நாக்கா எதுக்கு ஸ்டாட்டிக் போட்டா தான் இந்த மெத்தடை கால் பண்ண முடியும் வித்தவுட் கிரியேட்டிங் ஆப்ஜெக்ட். ஒரு ஆப்ஜெக்ட் இல்லாம ஒரு மெத்தடை கால் பண்ணணும்னா we have to add static. Okay, and void add பண்ணா it doesn't return anything. எதுவுமே ரிட்டர்ன் பண்ணாது. இதுக்குள்ள நம்ம என்ன 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 ப்ரோக்ராம் எழுதினாலும் கடைசியில இது ஒண்ணுமே ரிட்டர்னே பண்ணாது. ஐ மீன் இது நம்ம ரன் பண்ணக்குள்ள அவுட்புட் ஐ மீன் எந்த வேல்யூ ரிட்டர்ன் பண்ணாது. ஸோ அதுக்கு தான் நம்ம void போடுறோம். ஸோ மெயின் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், இந்த நேம் வந்து ஆல்ரெடி ஜேவிஎம்ல ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க மெயின்னு. ஸோ அதனால நம்ம மெயின் போடுறோம். ஸோ ஸ்ட்ரிங்கா தான் அது எல்லாமே இன்புட்டா கெட் பண்ணும். அது ஒரு அரே கிரியேட் பண்ணியிருக்காங்க, அரே நேம். ஓகே, ஸோ எப்பயுமே கிளாஸ் இருக்கும். ஒரு கிளாஸ்க்குள்ள மெயின் மெத்தட் இருக்கும். ஓகே, மெயின் மெத்தட் இருக்கும். இந்த மெயின் மெத்தட்ல இருந்து தான் எல்லாமே கால் பண்ணுவாங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இது மெயின் மெத்தட், இது ஒரு மெத்தட் இருக்கு வச்சுக்கோங்க, மெத்தட் 1.
மெத்தட் நான் உங்களுக்கு சொல்றேன். எனக்கு மெத்தட் 2. ஓகே, ஸோ இது ஒரு கிளாஸ். இங்க ஓபன் பண்ணி இங்க க்ளோஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்க பாத்தீங்கன்னா சைட்ல ரெட் கலர்ல தெரியுது இல்லைங்க. ஸோ இதுல இருந்து நம்ம ஈஸியா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் இதோட ஸ்டார்டிங் எங்க இருக்கு, இதோட எண்டிங் எங்க இருக்குன்னு. ஓகே, ஸோ எண்டிங் இஸ் ஸ்டார்டிங். ஓகே, ஸோ ஒரு மெயின் மெத்தட். ஸோ ஒரு கிளாஸ் இருந்தா கண்டிப்பா மெயின் மெத்தட் இருக்கணும். மெயின் மெத்தட் இருந்தாதான் இதோட அவுட்புட் கண்டிப்பா கிடைக்கும். ஓகே, ஸோ இதுல மெத்தடு 1 சம்திங் உள்ள ஏதோ ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கு. மெத்தட் 2 சம்திங் ஏதோ ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கு. ஓகே, இந்த மெயின் மெத்தட் தான் கால் மெத்தட் 1. ஓகே, மெத்தட் 1 கால் பண்றோம், மெத்தட் 2 கால் பண்றோம், மெத்தட் 2. ஓகே, மெத்தட் 1 மெத்தட் 2 கால் பண்றோம். ஸோ திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ட் மெயின் கிளாஸ். ஸோ ஒரு கிளாஸ் இருக்கு, அந்த கிளாஸ்க்குள்ள நம்ம 2 மெத்தட் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அதுல ஒரு முக்கியமான மெத்தட் வந்து மெயின். ஸோ இந்த மெயின் மெத்தட் மூலியமா தான் நம்ம என்னென்ன மெத்தட் நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோமோ அதை நம்ம கால் பண்ண முடியும். ஓகே, வித்தவுட் மெயின் மெத்தட் we cannot call any method. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுங்க, மெயின் மெத்தட் கண்டிப்பா இருக்கணும். ஸோ அந்த மெயின் மெத்தட் எப்படி டிக்ளேர் பண்றது தான் நான் சொல்லியிருக்கேன். மெயின் மெத்தடை எப்படி டிக்ளேர் பண்ணணும்னு நான் சொல்லிட்டேன். ஸ்டாட்டிக் இஸ் மெயின் மெத்தட் எப்படி டிக்ளேர் பண்ணணும். ஓகே, ஓகே, ஸோ இதான் மெயின் மெத்தட், இதான் மெயின் மெத்தட். ஸோ இதுக்குள்ள நம்ம கால் பண்றோம். நம்ம வந்து சிம்பிளா இந்த ப்ரோக்ராம் இங்க பாருங்க. இப்போ இது ஹோல் ப்ரோக்ராம், இதுதான் வந்து ஹோல் ப்ரோக்ராம். ஸோ இதை கம்பைல் பண்ணக்குள்ள கம்பைல் ஆகும், ரன் பண்ணக்குள்ள JVM என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் மெயின் மெத்தட் எங்க இருக்கு பார்க்கும். இதான் மெயின் மெத்தடா. ஓகே, மெயின் மெத்தட் பப்ளிக் இருக்கா, ஓகே, ஸ்டாட்டிக் இருக்கா, வாய்ட் இருக்கா, ஓகே, எல்லாரும் பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் இங்க போகும். இங்க பார்த்துட்டு என்ன இருக்கு, சிஸ்டம் டாட் அவுட்புட் டாட் பிரிண்ட். ஓ, இங்க உள்ள இருக்கிறது நம்ம பிரிண்ட் பண்ணணும் போல அப்படின்னு பண்ணிட்டு இதை அப்படியே பிரிண்ட் பண்ணும் அவுட்புட்ல. ஸோ அவுட்புட்ல அம்மா இஸ் த பெஸ்ட் அப்படின்னு பிரிண்ட் பண்ணும். ஸோ இதை ரன் பண்ணி பார்க்கலாமா? ஸோ இதை அப்படியே காப்பி பண்றேன். ஸோ நான் ரன் பண்றதுக்கு நான் ஜே டெவலப்பர் யூஸ் பண்றேன். ஸோ பொதுவா பிகினர்ஸ்க்கு இந்த டூல் மூலியமா பண்றது ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும். நீங்க நார்மல் ஜாவா இருந்தாக்கா அது நீங்க இந்த ஃபைலை டாட் ஜாவான்னு சேவ் பண்ணிக்கிட்டு, ஸோ சேவ் பண்ணக்குள்ள ஃபைல் நேம் வந்து நீங்க கிளாஸ் நேம் என்ன கொடுத்துருக்கீங்களோ அதுதான். இப்போ இது கிளாஸ் நேம் என்ன இருக்கு, பிரிண்ட் அம்மா. ஸோ ஃபைல் நேம் வந்து பிரிண்ட் அம்மா டாட் ஜாவான்னு இருக்கணும். ஸோ அது வந்து ஒரு பிளேஸ்ல ஜாவா ஃபைல் ஜாவா எங்க இருக்கோ ஃபோல்டர்ல அது பின் ஃபோல்டருக்குள்ள பிரிண்ட் அம்மா டாட் ஜாவா பிளேஸ் பண்ணிட்டு நீங்க கமெண்ட் ப்ராம்ப்ட் மூலியமா ரன் பண்ணலாம். கமெண்ட் ப்ராம்ப்ட் மூலியமா ஜாவா சி ஸ்பேஸ் பிரிண்ட் அம்மா டாட் ஜாவா கொடுத்தா கம்பைல் ஆகும். நீங்க ரன் பண்ணணும்னாக்கா ஜாவா பிரிண்ட் அம்மா கொடுத்தாக்கா அது அவுட்புட் கிடைச்சிடும். இந்த ஜே டெவலப்பர்ல ஆல்ரெடி நான் ப்ராஜெக்ட் ஸ்பேஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். இதுல நான் நியூ ஜாவா கிளாஸ், ஓகே, கிளாஸ் நேம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கிளாஸ் நேம் கேக்குது. ஸோ ஆல்ரெடி நம்ம கிளாஸ் நேம் கிரியேட் பண்ணிட்டோம், பிரிண்ட் அம்மா. ஓகே, பிரிண்ட் அம்மா. ஸோ பேக்கேஜ் நான் வந்து பேக்கேஜ் பத்தி நான் வந்து சொல்றேன். ஸோ எதுக்கு பேக்கேஜ் கிரியேட் ஆகுது, ஓகே, பாருங்க பப்ளிக் மெயின். இதெல்லாம் நான் உங்களுக்கு கிளியரா சொல்றேன். ஓகே, ஓகே, இது அப்படியே கிளியர் ஆயிடுது. இதை நம்ம டெலிட் பண்ணிடும், இது நமக்கு தேவையில்லை. ஸோ நம்ம ப்ரோக்ராமை காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணி இங்க நான் போட்டுறேன். ஸோ பப்ளிக்
ஏதோ எரர் அடிக்குது, என்ன பார்க்கலாம். கம்பைல் பண்ணுங்க. ஓகே, சி வந்து கேப்ஸ் கிடையாது, சி வந்து ஸ்மால் லெட்டர், ஸோ அதனால தான் எரர் அடிக்குது. ஏன் எரர் அடிக்குது தெரியல, பார்க்கலாம். ஒரு நிமிஷம் இருங்க. கரெக்டாக தானே இருக்கு அப்ளிகேஷன்ஸ். ஓகே ஓகே ஃபைன். சிஸ்டம் டாட் அவுட்புட் டாட் பிரிண்ட் கரெக்டாக தானே கொடுத்துருக்கோம். கிளாஸ் ஆர் இன்டர்ஃபேஸ் எக்ஸ்பெக்டட். ஓகே ஓகே, பப்ளிக் கொடுத்துட்டோம். ஓகே ஃபைன். பார்த்துக்குங்க, ஸ்மால் லெட்டர் கேப்ஸ்லாம் பார்த்து கொடுங்க. சிஸ்டம் டாட் அவுட்புட் மேக் எக்ஸ்பெக்டட். ஸோ இதுக்கு இது public class print amma. Okay, open. Okay, new Java class print amma 2 generate main method. Okay okay. System dot output dot print. So compile பண்றேன். Cannot access class output. Okay. System dot output print. Oh sorry, out dot print. System dot. Okay fine. ஸோ இதுல தான் பிரச்சனை போல இருக்கு. சிஸ்டம் எஸ் ஓகே அவுட் டாட் பிரிண்ட். ஓகே ஓகேங்க. ஸோ இது ஒரு பேக்கேஜ். ஆக்சுவலி பேக்கேஜ்லாம் நான் ஃபியூச்சர்ல சொல்லித்தரேன். ஸோ ஃபர்ஸ்ட் பப்ளிக் நம்ம ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். என்ன கிளாஸ் நேம் வந்து பிரிண்ட் அம்மா 2. ஓகே ஃபைன். ஸோ ஃபைல் நேமும் பாருங்க பிரிண்ட் அம்மா 2 டாட் ஜாவா தான் இருக்கு. ஸோ நம்ம மெயின் கிளாஸ் இந்த கிளாஸ்க்குள்ள நம்ம ஒரு மெயின் மெத்தட் கிரியேட் பண்ணியிருக்கோம். பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் பிராக்கெட்ல ஸ்ட்ரிங் அரே ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த அரேக்கு நேம் ஆர்ஜிஎஸ். ஸோ உள்ள நம்ம சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் இதுக்குள்ள அம்மா இஸ் த பெஸ்ட்னு கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் இதை நம்ம கம்பைல் பண்ணலாம். ஓகே கம்பைல் 0 எரர் 0 வார்னிங். ठीक है
ரன் பண்றோம். ரன் பண்ணக்குள்ள ரன் பண்றோம். இதுதான் நம்ம ரன் பண்றோம். ஓகே. ரன் பண்ணக்குள்ள அம்மா இஸ் த பெஸ்ட் வருதுங்களா? ஓகே. ஸோ இங்க ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாமா? ஐ லவ் மை அம்மா. ஸோ கம்பைல் பண்ணா 0 எரர் 0 வார்னிங். ஸோ ரன் பண்ணக்குள்ள ஐ லவ் மை அம்மா. ஓகே. ஸோ இதுதான் ஒரு சிம்பிள் ஜாவா ப்ரோக்ராம். ஏதாச்சும் நம்ம ஒரு டெக்ஸ்ட்டை டிஸ்பிளே பண்றதுக்கு. ஓகே. மறுபடியும் நான் சொல்றேன், இது ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரோக்ராம்ல கிளாஸ் கிரியேட் பண்ணணும். அந்த கிளாஸ்க்குள்ள மெத்தட் இருக்கணும், மெத்தட்ஸ்லாம் இருக்கணும். அந்த மெத்தட்ஸ்ல முக்கியமா மெயின் மெத்தட்னு ஒன்று இருக்கும். மெயின் மெத்தட் இருந்தாதான் அது ஃபுல்லாவே வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ ஜேவிஎம் ஜாவா விர்ச்சுவல் மிஷின் என்ன பண்ணுனாக்கா, ஒரு ப்ரோக்ராம் நம்ம ரன் பண்ணக்குள்ள உள்ள சர்ச் பண்ணி மெயின் மெத்தட் இருக்கா பார்க்கும். ஸோ மெயின் மெத்தட் இருக்கு. ஸோ மெயின் மெத்தட்குள்ள என்ன இருக்கு, சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் இருக்கு. ஸோ அதுக்குள்ள என்ன இருக்கு, ஐ லவ் மை அம்மா. ஸோ வந்து என்ன பண்ணும், இதுக்குள்ள என்ன இருக்கோ அதை அப்படியே பிரிண்ட் பண்ணிடுது. ஓகே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து மெத்தட், டிஃப்ரெண்ட் மெத்தட் இன் கிளாஸ், இந்த ஒரு கிளாஸ்க்குள்ள டிஃப்ரெண்ட் மெத்தட் நம்ம டிக்ளேர் பண்ணி அதை எப்படி நம்ம அவுட்புட் காமிக்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களோட கமெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்க. ஓகே. தேங்க்யூ.